துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. நாம இதுக்கு முந்தைய பதிவா பார்த்தது சனி பெயர்ச்சியினுடைய 2ஆம் பாகம், ஆதிபத்திய இடத்தை பொருத்திய பலன்கள். இப்ப நம்ம பார்க்க போறது அதனுடைய தொடர்ச்சி, 3வது பாகம், நட்சத்திர ரீதியான பலன்கள். அதாவது சனி எந்த நட்சத்திர டிராவல் பண்ணுதுன்றதை பொறுத்து அந்த பலன்கள் எப்படி மாறுபடுகின்றன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். இப்போ மீன ராசியில சனி இருக்கிறது. அந்த மீன ராசியில் 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்களாக வீற்றிருக்கிறது. முதல்ல பூரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம் பிளஸ் உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் 4 பாதங்கள். ஆக 9 பாதங்களை இந்த 2½ ஆண்டு சனி கடக்க போகிறது. அப்போ 2½ ஆண்டு என்பது 30 மாதங்களாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 2 வருஷத்துக்கு 24 மாதம் பிளஸ் ஒரு 6 மாதம். இப்படி பார்த்தீங்கன்னா 30 மாதங்கள் சனியினுடைய பயணம் மீனராசி இருக்கும். இப்போ இந்த 30 மாதங்களை 9 பாதங்களாக பிரிக்கும் போது கிட்டத்தட்ட 3 மாதம் 3½ மாதங்களுக்கு வரும். இப்போ நம்ம அப்படி ஒரு தோராயமாக பார்க்குறப்போ ஒரு 3 மாதம்னு கூட வச்சிங்களேன். இப்போ 4 பாதத்துக்கு ஒரு வருஷம், 2 4 பாதம் இருக்கிறதுனால அதுலேயே 2 வருஷம் போயிடுது. மீதி பூரட்டாதி நட்சத்திரம் ஒரு பாதம் தானே இருக்குது. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3½ மாதங்கள் வரும். அப்போ நாம் இந்த சனி 2½ ஆண்டுகள், அதாவது 30 மாதங்களை இந்த 9 பாதங்களை கடந்து சென்று கொண்டே இருக்கும். இப்போ இதுல இந்த புரட்டாதி 4ஆம் பாதம் எந்த நாள்ல இருந்து எந்த நாள் வரைக்கும் இருக்குது? இந்த 4ஆம் பாதம் புரட்டானுடைய பலன்கள், நட்சத்திரவாதிகள் என்னென்ன பலன்கள், தினசரி பலன்கள் போடும்போது புத்தகங்களாக வெளிவந்திருக்கிறது. சில பேப்பர்ல இலவச இணைப்பாக கூட கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க ஏதாவது பேப்பரோ இந்த புக்கோ பார்க்கும்போது அதுல சரிபேசி பலன்கள் என்று குறிப்பிடும்போது பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரை, உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரை, ரேவதி நட்சத்திரம் இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரை என்று தனித்தனியாக பிரித்து போட்டிருப்பார்கள். இப்ப நிறைய பேர் அதை பிரித்து போட ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கு சாரா பலன் என்று சொல்வது உண்டு. அதன் நட்சத்திர ரீதியான பலன்கள், ஆதிபத்திய பலன்கள், நட்சத்திர ரீதியான பலன்கள். அப்போ இப்போ நட்சத்திர பலன்கள் ஒவ்வொன்றா சொல்லிட்டே போனா இந்த எபிசோட் ரொம்ப நீண்டு போயிடும். அதனால இந்த நட்சத்திர பலன் கூட ஆதிபத்தியத்தை வைத்துத்தான் அளவிடப்படுகிறது. அந்த சாரம்ச சொல்றதோட நம்ம நிறுத்திக்கிறோம். ஏன்னா நீங்க இந்த நட்சத்திரம் எந்த கட்டத்துக்குரியவர், அந்த நட்சத்திரத்துக்கு ஓனர் யார், அவர் எந்த கட்டத்துக்கு ஓனர், அந்த கட்டத்துக்கு எந்த இடத்துல இருக்கிறார், இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த புக்கை பார்த்து அதில் பலன்களையும் நீங்கள் ஓரளவுக்கு, நாம் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டாலே அங்கே இருக்கிறது ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அதனால் அந்த விலாவரியான பலன்களை நீங்கள் மற்ற விஷயங்களில் ஊடகம் மூலமாகவோ புக்குகள் மூலமாகவோ பலன்களுடைய தெரிவிப்பதன் மூலமாகவோ நிறைய பேர் அதை தெரிவிக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்து கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு மேஷ ராசி என்று வைத்துக் கொள்ளுங்க. அப்ப மேஷ ராசி இப்ப முதல் 3½ மாதம் பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு சனி டிராவல் ஆகிறார். இப்போ 6/3/2026 அவர் தன் பயணத்தை தொடங்கி விட்டார். எங்கிருந்து ஆச்சு? பூரட்டாதி 3ஆம் பாதம் கும்பராசியிலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதம் மீன ராசிக்கு வந்து விட்டார். அப்போ ஒரு 3½ மாதங்கள் ரவுண்டா வச்சுங்களேன், 4 மாதங்கள் வச்சுங்களேன். இந்த 4 மாதங்களும் அவர் பூரட்டாதி 4ஆம் மாதத்தில் டிராவல் பண்ணுகிறார். அப்போ ஜாக்கி சனி, அந்த டிராவல் பண்ற நட்சத்திரம் குதிரை. இப்ப 2 நல்லா இருக்கும். இப்ப மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா அந்த சனி
12வது வீட்டில் இருக்கு இல்லைங்களா? அப்போ 10, 11க்கு அதிபதி சனி 12வது விரய இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆதிபத்திய பலன்லாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? இப்போ குரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த குரு எந்த வீட்டுக்குரியவர் அதை பார்க்கணும் இல்லையா? அப்ப மேஷ ராசிக்கு எந்த இடத்துக்குரியவர்? மேஷ ராசிக்கு 9வது கட்டத்துக்குரியவர் தனுசு இல்லைங்களா? 12வது வீட்டுக்குரியவர் மீனம். அப்போ மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 9வது வீட்டுக்குரிய குருவும் 12வது வீட்டுக்குரிய மீனராசிக்குரிய குருவும் அந்த நட்சத்திர காலில், அதாவது புரட்டாதி என்ற குரு நட்சத்திர காலில் சனி டிராவல் பண்ணுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து கொண்டு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். அதே மாதிரி 12வது இடத்துக்குரிய விரயஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் இருந்து கொண்டு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப பாருங்களேன், இந்த விரயஸ்தானம் குரு பொறுப்பேற்றுக்கும் போது சுப விரயங்களை அளிப்பார். அப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு, ஒரு பாக்கியம் சுப விரயம், ரெண்டுமே சுப விரயம். இப்படி இருக்கும்போது ஏதோ சுப விஷயங்களுக்காக அவர் இந்த 4 மாதங்களையும் சுப நிகழ்ச்சிகளாகவும் சுப விருந்தினர்களுக்காகவும் சுபமாக செலவு பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி விடுவார். இப்போ ஒரு நல்ல செலவுங்கிறது கெட்ட செலவுங்குது. அப்போ குரு பொறுப்பேற்றுச்சுன்னா அது நல்ல செலவாக தான் இருக்கும். அப்போ விரயஸ்தானாதிபதியே குருன்றதால 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், நல்ல செலவுகளை பாக்கியமாக செய்து மகிழ்வார்கள். இதுதாங்க அந்த நட்சத்திர டிராவலுக்கும் அந்த ஆதிபத்தியத்துக்குள்ள டிஃபரன்ஸ். அதனால முதல்ல இதில் தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, எந்த நட்சத்திரத்துல காலில் சனி டிராவல் பண்ணுதோ அந்த நட்சத்திரனுடைய அதிபதி தெரிந்திருக்க வேண்டும். இப்ப எனக்கு தெரியுது பூரட்டா நட்சத்திரம் குரு நட்சத்திரம்னு, அது உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? அதனால இப்ப பூரட்டா நட்சத்திரம் குரு நட்சத்திரம், இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துக்குரிய குரு இந்த இடத்துல இருக்கார், நல்ல சுப விரயங்களை அளிப்பார். 4 மாதங்கள் சுப விரயங்களை அளிக்க போகிறார். அதே நேரத்துல அவரே ஒரு வருஷம், அதுல இருந்து 3 மாசம்னா கூட ஒரு வருஷம் 4 பாதத்துக்கு, அப்போ ஒரு வருஷம் உத்திரட்டாதி என்ற சனி நட்சத்திரத்தில் அவர் இயங்க போகிறார், டிராவல் போறார். அப்போ 12ல இருக்கிற சனி தன்னுடைய சுய நட்சத்திரத்தில், உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம், முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பிளானட்டுக்கும் 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. சனிக்கு பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரம் உரிமையானவை. அந்த நட்சத்திராதிபதி சனிதான். அதனால அந்த 3 நட்சத்திரங்களில் ஒன்றான பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருப்பதால் சனி சுய நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறது. ஜாக்கியும் அவரே, குதிரையும் அவரே. இப்ப புரிஞ்சுச்சிங்களா? அப்போ ஜாக்கி ஏற்கனவே 12ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அதாவது 10, 11க்குரிய சனி 12ஆம் இடத்துல இருக்கிறார். இதேதான் நட்சத்திரத்துக்கும் 10, 12, 11க்குரிய சனீஸ்வரன் நட்சத்திரத்தில் சனி டிராவல் 12ஆம் இடத்தில் உட்கார்ந்து டிராவல் பண்ணுகிறார். அப்ப விரயஸ்தானத்தில் தானே இருக்கு. அப்ப எப்படி பார்த்தாலும் தொழில் விரயம் எது ஒன்றாலும் அவங்க விரயம் சுப ஸ்தானத்தில் இருப்பதால் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய தொழில் ரீதியான விரயங்கள், அதான் சுப விரயங்கள் எல்லாமே இந்த சுய நட்சத்திரக்காலில் இருக்கும்போது ஏற்படும். அடுத்தபடியாக ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு வருஷம் பயணிக்க போகிறார். இந்த ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். புதனுக்கு 3 நட்சத்திரங்குது. அதுல ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த 3 நட்சத்திரங்களும் புதனுக்கு சொந்தமானவை. அப்போ அந்த 3 நட்சத்திரங்களில் ரேவதி மீனராசியில் இருப்பதால் ரேவதி நட்சத்திரத்தில் உள்ள 4 பாதங்களையும் அந்த ஒரு வருடத்தில் அவர் பயணிக்க போகிறார். இந்த ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். அந்த புதன் மேஷராசிக்கு எந்த கட்டத்துக்குரியவர் என்பதை பார்க்க வேண்டும். இப்போ மேஷராசிக்கு 3வது கட்டம் இல்லைங்களா? மேஷம், ரிஷபம், மிதுனம். அப்போ 3வது கட்டம். 3வது கட்டத்துக்கு ஓனர் புதன். 4 கடகம், 5 சிம்மம், 6 கன்னி. 6வது வீட்டுக்கும் புதன் தான் அதிபதி. அப்ப மேஷராசிக்கு 3, 6க்குரிய நட்சத்திரத்தில் சனி டிராவல் செய்து 12ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். எப்பவுமே அந்த சனி மேஷராசிக்கு 10, 11க்கு அதிபதி இல்லைங்களா? அவர் எந்த காலில் இருக்கிறார்னா
3, 6 மறைவு ஸ்தானங்களில் டிராவல் பண்ணி அது 12ஆம் இடம் மறைவு ஸ்தானத்திலேயே அமர்ந்திருக்கிறார். அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அதனால மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஆதிபத்தியம், குருவோட ஆதிபத்தியம் பிளஸ் சனியோடைய நட்சத்திரக்கால் பிளஸ் புதனோட நட்சத்திரக்கால், இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த ராசியினுடைய டிராவல்ஸ் எப்படி பயணிக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நட்சத்திரம் உள்ள போய் இந்த பீரியட்ல எப்படி இருக்குது, இந்த பீரியட்லாம் பிரித்து சாதாரணமாக புக்கெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த டெஃபினிஷன் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதனால் இதை எப்படி பகுத்து பலன் சொல்கிறார்கள் என்பதை இப்போ நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த நட்சத்திரம் எந்த கட்டத்துக்குரியதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்போ ரிஷபராசி எடுத்துங்களேன். அடுத்து 2வது கட்டம் மேஷராசி விட்டு ரிஷபராசி. ரிஷபராசிக்கு வரும்போது இப்போ முதல்ல குரு நட்சத்திரத்தில் இருக்கு இல்லைங்களா, இதே தான். அப்போ குரு ரிஷபராசிக்கு எத்தனாவது கட்டத்துக்கு ஓனரு பாருங்க, அவர் 11ஆம் வீட்டுக்கு ஓனர். ஏன்னா 12வது கட்டம் மேசம் ஆயிடும். அப்போ 11ஆம் வீட்டுக்குரிய அதிபதி 9ஆம் வீட்டுக்கு 9 11ஆம் வீட்டுக்கு அதிபதி இல்லைங்களா. அப்போ இந்த 9 11க்குரிய அதிபதி குரு நட்சத்திர காலில் சனி விரயஸ்தானத்தில், அதாவது லாபஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக அவர் லாபத்தை தருவார். இப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் பார்க்கும்போது இந்த ஆதிபத்தியம், அந்த நட்சத்திர சாரம் எந்த ஆதிபத்தியை சேர்ந்தது பார்த்து பலன் சொல்ல வேண்டும். இப்படியாகத்தான் நட்சத்திர ரீதியாக பலன்கள் சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் மிதுன ராசி எடுத்துங்களேன். மிதுன ராசிக்கு சனி 10ஆம் வீட்டில் இருக்கிறார். எந்த நட்சத்திர காலில் இருக்கிறார்? அதே மாதிரி குரு நட்சத்திரம், சனி நட்சத்திரம், புதன் நட்சத்திரம். மிதுன ராசிக்கு ராசியாதிபதியே புதன் தான். 1, 4க்குரிய புதன் நட்சத்திரத்தில் கடைசி ஒரு வருடம் டிராவல் பண்ண போகிறார். அப்போ 1, 4க்குரிய பலன்களை அவர் அனுபவிப்பார். அதே மாதிரி கடகராசி பார்த்துங்க. கடகராசிக்கு குரு 4 மாத காலமும், சனி சுயசாரத்தில் ஒரு வருடமும், புதன் புதன் காலில் ஒரு வருடமும் பயணிக்க போகிறார். அந்த எந்த கட்டத்துக்குரியவர்? இப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் 12வது கட்டத்துக்கும் 3வது கட்டத்துக்கும் உரியவர் புதன். இப்படி நீங்கள் பகுத்து பார்த்து பலனை அறிந்து கொள்ள வேண்டும். இது மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் கன்னிராசி பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த வீட்டுக்கு அதிபதியே புதன் தான் இல்லைங்களா. அப்போது 1, 10க்குரிய புதன் காலில் ஒரு சேர்க்க போகிறாரு. ப்ளஸ் கன்னிராசி 5, 6க்குரிய சனி அந்த காலிலே இருக்க போகிறாரு. குரு கன்னிராசிக்கு 4, 7க்குரியவர் அந்த காலிலையும் ஒரு 4 மாதம் இருக்க போகிறார். இப்படி அதற்குரிய பலன்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரி சிம்ம ராசி பாருங்களேன். சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் 2வது கட்டத்துக்குரிய புதன், 11ஆம் கட்டத்துக்குரிய புதன், இந்த 2 ஆதிபத்தியம் ஒரு வருஷம். அதே மாதிரி சனியினுடைய நட்சத்திரம் டிராவல் பண்ணுதல், சனியினுடைய ஆதிபத்தியத்தில் ஒரு வருஷம், குருவினுடைய நட்சத்திர காலில் ஒரு 3.5 மாதங்கள் டிராவல் பண்ணுவதால் அந்த குருவினுடைய நட்சத்திரத்தில் 3 மாதம் அனுபவிக்கப் போகிறார்கள். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானாதிபதி புதன், அதே மாதிரி 9ஆம் வீட்டுக்குரிய புதன். அப்படி பார்க்கும்போது இந்த 2 ஆதிபத்திய புதன் நட்சத்திரத்தில் ஒரு வருஷம் டிராவல் பண்ண போகிறார். சனியின் துலா ராசிக்கு 5, 6க்குரியவர் இல்லையா, அதனால் அந்த நட்சத்திரனுடைய சாரத்தில் இருப்பதால் அதையும் அனுபவிக்கப் போகிறார்கள். குரு துலா ராசியை பொறுத்தவரைக்கும் 3, 6க்குரிய அதிபதி. அந்த ஒரு குரு ஒரு பாதத்தில், கடைசி பாதத்தில் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் அனுபவிக்கும் போது 4 மாதங்கள் பலனை அனுபவிப்பார்கள். இப்படி விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இவர்களை நீங்கள் இந்த நட்சத்திரம் எந்த இடத்துக்கு உரியவர், அந்த நட்சத்திரனுடைய இடம் எது, அந்த இடம் நம்மளுக்கு மறைவு ஸ்தானமா ப்ளஸ்ஸா மைனஸ் என்பதை நீங்கள் புத்தக வாயிலாக நிறைய விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும். இப்படியே சொல்லி கொண்டு போகும்போது பலன்களை ஏற்கனவே புத்தக வாயிலாக அறிந்திருப்பீர்கள். நான் இந்த சப்ஜெக்டை எப்படி ஜோதிடர்கள் அனலைஸ் பண்ணுறாங்கன்றது தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர பலனுக்குள்ளே நான் டீப்பாக போகல. ஸோ இந்த முறையில்தான் அந்த ஜாக்கிக்கும் அந்த குதிரைக்கும் உள்ள தொடர்பு மூலமாக பலன்களை அவர்கள் போட்டு காண்பித்திருக்கிறார்கள். அதனால் நீங்கள் பலன்களை நான் சொல்லிய மெத்தடில் படித்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு இலகுவாக புரியும். இதுவரை உங்களிடம் உரையாற்றியது உங்கள் சீனிவாசன் நடராஜா பார்த்தசாரதி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த சனி பயிற்சி 2.5 ஆண்டுகள்
உங்கள் எல்லார் வாழ்க்கையிலும் நன்றாக நலம் வளம் பல பெற்று பல்லாண்டு வாழ்க வளமுடன். இந்த சனிப்பயிற்சி காலங்களில் 2 குரு பயிற்சியும் வருகிறது. அதே நேரத்தில் 13, 11, 26 ராகு கேது பயிற்சியும் வருகிறது. இவைகளையும் கருத்தில் கொண்டு உங்கள் பலன்களை பார்த்து கொள்ளுங்கள். பலன்களை பார்த்ததோடு நிறுத்தி கொள்ளுங்கள். அதை உள்வாங்கி கொண்டு அதிலேயே நீங்கள் இம்மர்ஸ் ஆகிடாதீங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு. அதனால் எதையும் அளவோடு ரசியுங்கள், அளவோடு பாருங்கள், அளவோடு மகிழ்ச்சியோடு இருங்கள். எல்லா நலம் வளம் பெற்று பல்லாண்டு வாழ்க வையமுடன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.